கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர்களின் ஒவ்வொரு அசைவிலுமே வீரமானது நிறைந்திருக்கும். அவர்கள் கண்டுபிடித்த விளையாட்டுல கூட வீரமானது தான் இருக்கும். மாபெரும் கொம்புகளோடு சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்கி விளையாடும் விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. உலகத்தின் தலை சிறந்த கலைகள்னு போற்றப்படக்கூடிய கும்ஃபு, கராத்தே மாதிரியான தற்காப்பு கலைகளை விட சிறந்த ஒரு கலை தான் தமிழர்களின் அடிமுறை. இப்படி தமிழர்கள் கண்டுபிடித்த வீர விளையாட்டுகள் எக்கச்சக்கம். அப்படி தமிழர்கள் கண்டுபிடித்து விளையாடிட்டு வரக்கூடிய வீர விளையாட்டுகளுடைய தொகுப்பை தான் நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஜல்லிக்கட்டு சங்க காலம் தொட்டு தமிழர்களின் வீர விளையாட்டா விளங்கி கொண்டு வரக்கூடிய விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டை பல நூறு ஆண்டுகளா தமிழர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. தமிழர்கள் எப்ப வேளாண்மை செய்ய தொடங்கினாங்களோ அப்பவே வேளாண்மைக்கு உறுதுணையான நண்பனா இருக்கக்கூடிய காளைகளுக்கும் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமா மாட்டு பொங்கல்னு ஒன்று உருவாக்கி அதுல ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து வீரமிக்க காளைகளை தழுவி விளையாடும் விளையாட்டா விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு என்கிற ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது 2000 ஆண்டுகளா தமிழர்களால் விளையாடப்பட்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு பற்றின குறிப்பானது சங்க இலக்கியங்களில் ஒன்றான கலித்தொகையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட நிறைய கல்வெட்டுக்கள் பழங்காலத்துல தமிழர்கள் ஏறு தழுவுதல் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும் விதமா இன்று வரை கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதோட முன்பெல்லாம் காளைகளை அடக்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கியமானது தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருந்திருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியில ஒரு இளைஞர் பங்கேற்று தன்னுடைய வீரத்தை காட்டி ஒரு காளையை அடக்கினான்னா அவனுக்கு முன்வந்து பெண் தரக்கூடிய ஒரு வழக்கமானது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதோட ஜல்லிக்கட்டு பற்றி பேசும்போது நம்ம 2017ஆம் ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி பேசாம இருக்கவே முடியாது. இப்படி 2000 ஆண்டுகளா தமிழர்களோடு ஒன்றி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு விளையாட்டை தடை செய்யும் போது தமிழர்கள் எல்லாம் கொதித்தெழுவது சாதாரண விஷயம் தானே. அப்படி கொதிச்செழுந்து ஒரு விளையாட்டுக்காக ஒரு இனமே போரிட்டுச்சுன்னா அது ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு விளையாட்டு தான் தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் எனப்படும் ஜல்லிக்கட்டு. சிலம்பாட்டம் சிலம்பாட்டமானது தமிழர்களின் சங்ககால வீர விளையாட்டுகள்ல முதன்மையான விளையாட்டுகள்ல ஒண்ணு. இந்த சிலம்பாட்டமானது தமிழர்கள் போர் பயிற்சியில் ஈடுபடும் போது அடிப்படை பயிற்சியாக தரப்படக்கூடிய ஒரு கலை தான் இந்த சிலம்பாட்டம். இந்த சிலம்பாட்டத்தை மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஏன்னா வேல்வீச்சு வாழ்வீச்சு மாதிரியான கலைகளுக்கு அடிப்படையா பயில வேண்டிய ஒரு கலை தான் இந்த சிலம்பாட்ட கலை. அதோட இந்த சிலம்பாட்ட கலையானது கடந்த 2000 ஆண்டுகளா தமிழர்களால் விளையாடப்பட்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டுகள்ல ஒண்ணு. இந்த சிலம்பாட்ட கலையை பயன்படுத்தி தான் மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர் ஆகியோர் வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாங்க. அத்தகைய சிறப்புமிக்க கலை தான் இந்த சிலம்பாட்டம். கபடி தமிழர்களால் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரவிய விளையாட்டுனா அது கபடி தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு போர்க்களத்தில் பொழுதுபோக்குவதற்காக தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான் இந்த கபடி. உலகம் முழுக்க பரவிய இந்த கபடியானது ஒவ்வொரு தேசத்திலையும் வித்தியாசமான பெயர்களோட அழைக்கப்படுது. உதாரணத்துக்கு பஞ்சாபில் கபடியை கவாடின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி மலேசியா மற்றும் அந்தமான் தீவுகளில் கபடியை கவாதிக் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்திலையும் வெவ்வேறு பெயர்களுடன் இந்த கபடியானது அழைக்கப்படுது. இந்த கபடியானது தமிழர்களின் வரலாறையும் தாண்டி இந்தியர்களின் வரலாறோடும் தொடர்புடைய விளையாட்டுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா மகாபாரதத்தில் கூட கபடியை விளையாடிய குறிப்புகள் நிறையவே இருக்குதாமா. அதோட மிகப்பெரிய ஞானியான புத்தர் கூட கபடி விளையாடிய குறிப்புகளானது புத்த புராணத்துல இருக்குதாமா. இப்படி கபடியானது இந்திய வரலாறு முழுக்கவே ஊறி போன ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம். தமிழ் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா கபடி களத்தில் இறங்காத ஒரு வீரன் தமிழனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தமிழருமே கட்டாயமாக தன்னுடைய சிறுவயதில் விளையாடி பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் கபடின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதனால அவங்க குழந்தைகளை கண்டிப்பா கபடி பயிற்சியில கொஞ்ச நாளாச்சும் சேருங்க. அப்பதான் அவங்களுக்கு வலிமையும் தைரியமும் வீரமும் வரும்.
அடிமுறை. இந்த அடிமுறை அப்படிங்கிற கலையை பற்றி நீங்கள் பட்டாஸ் அப்படிங்கிற தனுஷ் நடித்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த அடிமுறை கலையானது சீன கலைகளான கும்ஃபு, கராத்தே இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கலைன்னு கூறப்படுது. இது ஒரு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு இதை கற்றுக்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த அடிமுறை கலைக்குள்ளேயே நீங்கள் கராத்தே, ஜுஜுட்சு, டேக்வாண்டோ, கும்ஃபு, ஜூடோ மாதிரியான கலைகளை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அடிமுறை வாத்தியர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக பிரபலமான மற்றும் நேர்த்தியான ஒரு கலை தான் இந்த அடிமுறை கலை. போதி தர்மர் இந்த அடிமுறை கலையை தான் சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காருன்னு சொல்லியும் அந்த அடிமுறை கலை தான் இப்போ கும்ஃபுவா மாறி நிற்குதுன்னு சொல்லியும் ஒரு வரலாறானது கூறப்படுது. இது சேர சோழ பாண்டியர் காலத்துல அதிகமா போர் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய கலையா விளங்கிட்டு வந்திருக்கு. ஆனா பிற்காலத்துல இந்த கலையானது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உங்க குழந்தைகள் யாருக்காவது அடிமுறையை கற்று தந்தீங்கன்னா இந்த அடிமுறை பாரம்பரியமானது பாதுகாக்கப்படும். ஸோ இதை எல்லாருக்குமே சொல்லுங்க. ரேக்லா ரேஸ் 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் தமிழர்கள் மாட்டு வண்டிகளில் அதிகம் பயணம் செய்ய தொடங்கிய காலத்திலிருந்தே விளையாடப்பட்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ரேக்லா ரேஸ். மாடுகளுக்கு அதிவேகமாக ஓடக்கூடிய பயிற்சியை கொடுத்து அந்த மாடுகளை ஒரு மாட்டு வண்டியில் கட்டி அந்த மாட்டு வண்டிகள் பல ஒன்றாக ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டு அந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்து அந்த ரேஸில் ஜெயிக்கிறவங்களுக்கு வெற்றியாளர் பட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ரேக்லா ரேஸ். 19ஆம் நூற்றாண்டின் முன்பு வரைக்குமே 2 மாட்டு வண்டிகளுக்கு இடையே ரேஸ் நடந்திருக்கு. அப்படி 2 பேர் போட்டியில் கலந்துக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க பந்தயம் கட்டி விளையாடுவாங்க. அந்த பந்தயத்தில் அவங்க யார் மேலே பந்தயம் கட்டுறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லா காசும் இவங்களுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளையாட்டாக தான் இந்த ரேக்லா ரேஸ் இருந்து இப்போ பல மாட்டு வண்டிகள் கலந்து கொள்ளக்கூடிய ரேக்லா ரேஸாக மாறி நிற்குது. இதுவுமே தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றா கருதப்படுது. சேவல் சண்டை. தமிழர்களின் கட்டுச்சேவல் சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் சேவல் சண்டையை பற்றி விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சேவல் சண்டை அப்படின்னா சண்டை போடுவதற்காகவே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சேவல்கள் 2 ஒன்றாக சண்டையிட வைப்பது தான் இந்த சேவல் சண்டை. இந்த சேவல் சண்டையை பற்றி ஆடுகளம் படத்தில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த சேவல் சண்டையானது கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே விளையாடப்பட்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விளையாட்டானது கடந்த சில காலங்களாக சூதுக்காக அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. பெட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. இந்த பெட்டிங்காலேயே இந்த சேவல் சண்டைக்கு இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த சேவல் சண்டையில் முன்பெல்லாம் சேவல்கள் காலில் கத்தியை கட்டி விட்டுருவாங்க. கத்தியை கட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் 2 சேவல்களும் சண்டை போடும். அப்படி சண்டை போடுறதால நிறைய சேவல்கள் ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கத்தி கட்டும் நடைமுறையானது கைவிடப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த சேவல் சண்டையானது கத்திகள் இல்லாமல் நடந்திருக்கு. அப்படி நடந்தப்பவும் அதிகமாக பெட்டிங் ஆனது இந்த சேவல் சண்டையில் நடந்ததால நிறைய பேர் பண இழப்பால் தற்கொலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே இந்த சேவல் சண்டையை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டுகளில் இந்த சேவல் சண்டையானது பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் நடத்தணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. அண்ட் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த தமிழர்களின் வீர விளையாட்டுக்களில் எந்த வீர விளையாட்டு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.